ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தை தொடர்ந்து நாங்கள் சிந்திக்கும் போது உம்முடைய வார்த்தையில் உள்ள ஆலோசனைகளையும் எச்சரிப்புகளையும் உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தை புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் உமக்கு கீழ்ப்படிந்து வாழவும் எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்யும். பாவிகளாகி எங்கள் மீது கிருபையாயிரும், எங்கள் மீது இரக்கமாயிரும். உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு உம்முடைய வழிகளை நீர் போதிக்கிறவர், உம்மை கற்றுத்தருகிறவர். கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவும் கிறிஸ்துவின் இடத்தில் கற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும். கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பேசுகிற என்னையும் தாழ்த்துகிறேன், உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். கிருபை பெருகட்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 15வது அதிகாரம். இந்த அதிகாரத்தில் இன்னும் ஒரு சில காரியங்களை நான் கற்றுக்கொண்ட புரிந்து கொண்ட, அதனாலதான் மறுபடியும் இந்த 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தினுடைய 6வது தொடர் செய்தியாக இன்றைக்கு உங்களோடு கூட தொடர்ந்து இந்த அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 சாமுவேல் 15 11வது வசனம், 35வது வசனம், 16வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 15:11. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். 35வது வசனம். சவுல் மரணம் அடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். 16வது அதிகாரம் முதல் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். இந்த 3 வசனங்கள்ல இருந்து சில காரியங்களை போன கூட்டத்தில் பகிர்ந்து கொண்ட. சாமுவேலுடைய முதிர்ச்சி, ஆவிக்குரிய முதிர்ச்சி, கர்த்தரோடு உள்ள உறவின் வளர்ச்சி. தன்னுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டிய இடத்துல இப்ப சவுல் ராஜாவாக இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளை இஸ்ரவேல் மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க. அது ஒரு தகப்பனாக சாமுவேலுக்கு ஒரு அவமானம். அதே நேரத்தில் ஒரு தவறான ஒரு முடிவை எடுத்துட்டோம் போல. நம்முடைய பிள்ளைகளையே நாம் நியாயாதிபதியாக நியமித்திருக்கிறோம், ஆனா அவங்க பரிதானம் வாங்கி என்னுடைய வழியில என்னை போல கர்த்தரை பின்பற்றாம நியாயத்தை புரட்டி என்னுடைய பிள்ளைகளா இவங்க அப்படின்னு ஊரே கேட்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அது ஒரு பெரிய ஒரு அவமானம் தான் சாமுவேலுக்கும் சாமுவேலுடைய மனைவிக்கும். ஒருவேளை அந்த நேரத்தில் அவங்க மனைவி உயிரோடு இருந்தாங்களான்னு தெரியல, குறிப்பு எழுதியில்ல. உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா அது வயதான காலத்துல அது ஒரு பெரிய அவமானம் தான், பிள்ளைகளால் வருகிற அவமானம். அந்த ஒரு அவமானத்தை பட்டிருக்கிற ஒரு தகப்பனாக இருந்த சாமுவேல் இப்போ கர்த்தர் அபிஷேகம் பண்ண சவுல் கர்த்தராலேயே புறக்கணிக்கப்படும் போது ஒரு சராசரி மனிதனை போல நம்முடைய காலத்தில் வாழ்கிற தேவ பிள்ளைகளை நாம நிதானித்து பார்க்கும்போது, அனாலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல அனாலிசே பண்ணும்போது, பிரெஞ்சில் சொல்லுவாங்க அனாலிசே, அதை பகுத்து பார்க்கும்போது, அதை நிறுத்து பார்க்கும்போது, இன்றைய கிறிஸ்தவர்களுக்கும் அன்றைய சாமுவேலுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கும்போது, கிருபையின் காலத்தில் வாழாத கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற பிரமாணத்தை பெற்ற சாமுவேல், பிரமாணத்தை பெற்றிருந்தாலும் நியாய பிரமாணத்தை, அன்றைக்கும் இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரே. கர்த்தருடைய ஆவியை பெற்ற சாமுவேல்
மோசேவும் கூட, நியாயப்பிரமாணத்தை கொடுத்த மோசேவே கூட யோசுவா கிட்ட சொல்லுவாரு, எல்லாரும் தேவ ஆவியை பெற்று தீர்க்க தரிசனம் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. மோசே அவ்வளவு பரந்த மனப்பான்மையோடு, இன்றைய கிறிஸ்தவர்களை விட அவ்வளவு ஒரு முதிர்ச்சியாக பரந்த மனப்பான்மையோடு மோசே பேசியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல இங்க சாமுவேல் தன்னுடைய பிள்ளைகள் புறக்கணித்த இடத்துல சவுல கர்த்தரை புறக்கணிக்கும் போது சந்தோஷப்படாம மனம் நொந்து கர்த்தரை நோக்கி முழுதும் அவர் சவுலுக்காக ஜெபிக்கிறாரு. சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தார்னு 1 சாமுவேல் 15:35 வாசிக்கிறோம். கர்த்தரே சாமுவேலை பார்த்து, நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய், இஸ்ரவேலின் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்ன்னு கர்த்தரே கூட சாமுவேல்கிட்ட கேட்கிறார். இந்த புத்தகத்தை சாமுவேல் எழுதினார்னு ஒரு குரூப் நினைக்கிறாங்க, இன்னொரு குரூப் இது சாமுவேல் எழுதல, வேற யாராவது தான் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா இது கர்த்தருடைய ஆவியானவர் இந்த 1 சாமுவேல் 2 சாமுவேல் புத்தகங்களை வேதத்துல அவர் பதிவு செய்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த மனநிலை, இதை குறித்து போன கூட்டத்திலையும் பகிர்ந்து கொண்டேன், இந்த கூட்டத்திலையும் அதை தொடர விரும்புறேன். ஏன்னா இன்றைக்கு இந்த மனநிலை நமக்கு அவசியமாக தேவைப்படுது, அவசரமாக தேவைப்படுது. இந்த முதிர்ச்சி, வளர்ச்சி நமக்கு வேணும். எசேக்கியேல் 33வது அதிகாரம் 11வது வசனத்துல, எசேக்கியேல் 33வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஆண்டவர் பாவிகளின் மரணத்தில் கர்த்தர் பிரியப்படாதது போல நாமும் அவர்களுடைய மரணத்தில் பிரியப்படக்கூடாது. இன்றைக்கு நாம் ஒருவருடைய வீழ்ச்சி, ஒருவருடைய பின்மாற்றம், ஒருத்தவங்க இடர்றாங்க அப்படின்னா அதுல நாம சந்தோஷப்படக்கூடாது. அது அந்த ஒரு ஒரு துக்கம் இருக்கணும். ஐயோ இவங்க பின்வாங்குறாங்களே, இவங்க இடர்றாங்களே, இவங்களை யாரு காப்பாற்றுவாங்க என்கிற ஒரு முதிர்ச்சி நிலை நமக்கு வேணும். பவுலும் கூட புதிய ஏற்பாட்டுல அதே சொல்றார். எல்லா சபைகளை குறித்த கவலை என்னை நாள்தோறும் நெருக்குது. இவ்வளவு துன்பங்களை நான் அனுபவித்தாலும், சரீரத்துல அவ்வளவு துன்பங்களை நான் அனுபவித்தாலும், சபையை குறித்த கவலை, ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ என்கிற அந்த மனநிலையை அங்க பவுல் விளக்குறார். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 28வது வசனம். 2 கொரிந்தியர் 11:28. இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாகிறதில்லையோ, ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ. அப்போ ஒரு நபர் இடறுவதன் மூலம் அங்க நாம திருப்தி அடைஞ்சு சந்தோஷப்படக்கூடாது. அந்த கவலையில அதை ஒரு கவலையா பார்க்கணும். அந்த இடறுதல் எனக்கு ஒரு லாபமா நினைக்க கூடாது. அது கர்த்தருடைய சபைக்கே ஒரு பெருத்த நஷ்டமாகத்தான் பார்க்கணும். இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்கிறாங்க, எப்படிப்பட்டவர்களை சுற்றி நாம் இருக்கிறோம். 1 சாமுவேல் 2:10 வாசிக்கிறோம். எழுதி கொள்றவங்க எழுதி கொள்ளலாம். கர்த்தரோட வழக்காடுகிறவர்கள் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு எதிர்த்து செயல்படுகிற, கர்த்தரிடத்திலேயே வழக்காடுகிறவர்கள் இருக்கிறாங்க. எபேசியர் 2:2, கொலோசியர் 3:6 வாசிக்கிறோம். கீழ்ப்படியாத பிள்ளைகள் இருக்கிறாங்க. சில்ட்ரன் ஆஃப் டிசோபீடியன்ஸ். நாமும் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் சமுதாயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். மனுஷனுடைய குணங்கள் எப்படி இருக்குது? நாம் மண்ணென்று ஆண்டவர் நினைவு கூறுகிறார். பல வேளைகளில் நாமும் கூட இப்படிப்பட்டவங்களா இருந்துடுறோம்.
பல நேரங்களில் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நடுவுல தான் நாமளே வாழ்றோம். கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள், கீழ்ப்படியாத பிள்ளைகள். எபேசியர் 2:3 வாசிக்கிறோம், கோபாக்கினையின் பிள்ளைகள், கடவுளை கோபப்படுத்துகிற பிள்ளைகள். 2 பேதுரு 2:14 வாசிக்கிறோம், சாபத்தின் பிள்ளைகள். யாக்கோபு 4:4 நமக்கு தெரிந்த வசனம், தேவனுக்கு பகைஞர், அல்லது சங்கீதம் 37:20 வாசிக்கிறபடி கர்த்தருடைய சத்துருக்கள், தேவனுக்கு எதிர்த்து செயல்படுகிறவர்கள், தேவனோடு வழக்காடுகிறவர்கள் மட்டும் இல்ல, கடவுளுக்கே எதிர்த்து செயல்படுகிற தேவனுக்கு பகையாளி, பகைஞர்கள், எனிமீஸ் ஆஃப் காட். இன்னொரு பக்கம் பெருமையா இருந்தா தேவன் அவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறாரு, அல்லது நாம உலக சிநேகத்தோடு இருந்தா நாம தேவனுக்கு எதிர்க்கிறோம். பிலிப்பியர் 3:18 வாசிக்கிறோம், தேவனுக்கு பகைஞர் மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர், எனிமீஸ் ஆஃப் த கிராஸ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர், அதாவது ஒரு சிலுவை மரத்திற்கு எதிராளி இல்ல, சிலுவை உபதேசத்திற்கு, தேவ சித்தத்தை நிறைவேற்றின இடமாகிய தேவ சித்தத்திற்கு, சிலுவையின் உபதேசத்திற்கு, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதற்கு, ஒப்பு கொடுக்கிறதற்கு, இப்படிப்பட்ட இந்த சிலுவையின் உபதேசத்திற்கு, கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர்களாக ஒருவேளை நாமும் இருக்கலாம், அல்லது நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் இருக்கலாம். நீதிமொழிகள் 4:14, 2 தீமோத்தி 3:13 வாசிக்கிறோம், துன்மார்க்கர், தீயோர், பொல்லாதவர்கள், ஆங்கிலத்தில் ஈவில் மென். அப்போஸ்தலர் 13:10 வாசிக்கிறோம், நீதிக்கு எல்லாம் பகைஞனே அப்படின்னு ஒரு சீமோன் என்ற ஒரு மாயவித்தை பண்ற ஒரு மனிதனை பார்த்து அங்க நினைக்கிறேன் பேதுரு சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேதுருக்கிட்ட தான் அந்த அபிஷேகத்தை காசு கொடுத்து வாங்கணும்னு நினைக்கும் போது அவர் சொல்லுவார், நீதிக்கெல்லாம் பகைஞனேன்னு சொல்லுவார், எனிமீஸ் ஆஃப் ஆல் ரைச்சியஸ்னஸ். நீதிமொழிகள் 1:7, ரோமர் 1:22 வாசிக்கிறோம், மூடர் அல்லது பைத்தியக்காரர், ஆங்கிலத்தில் ஃபூல்ஸ். யோசிச்சு பாருங்க, நம்ம எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தரோட வழக்காடுகிறவர்கள், கீழ்ப்படியாத பிள்ளைகள், கடவுளை கோபப்படுத்துகிறவர்கள், சாபத்தின் பிள்ளைகள், கர்த்தருடைய சத்துருக்கள் அல்லது தேவனுக்கு பகைஞர், கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர், மூடர் அல்லது முட்டாள்கள், பைத்தியக்காரர்கள். மத்தேயு 3:7 விரியன் பாம்பு குட்டிகள், அதாவது அப்பா பாம்பு, தாத்தா பாம்பு, அந்த பாம்புகளின் குட்டிகள். தலைமுறை தலைமுறையா வாயில விஷம் இருக்குது, விரியன் பாம்பு குட்டிகள் அப்படின்னு யோவான் ஸ்நானகன் சொல்றார். மத்தேயு 17:17 வாசிக்கிறோம், பிலிப்பியர் 2:15 விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததி அல்லது கோணலும் மாறுபாடுமான சந்ததி, பெர்வர்ஸ் அண்ட் க்ரூக்கட் ஜெனரேஷன். விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததி, கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவில் வைக்கப்பட்டிருக்கிறோம். 2 பேதுரு 2:19 வாசிக்கிறோம், கேட்டுக்கு அடிமைகள், அதாவது சர்வன்ட்ஸ் ஆஃப் கரப்ஷன், நியாயக்கேடு, பரிதானம் வாங்குதல், ஊழல், அநியாயம், இன்ஜஸ்டிஸ் ஆன. ஒரு காலத்துல தீமையை செய்கிறவர்கள் லஞ்சம் கொடுத்தாங்க, அந்த தீமையை செஞ்சிட்டவங்க லஞ்சம் கொடுத்து அதை சரி செய்ய பார்ப்பாங்க. ஆனா இப்போ நன்மையை செய்யறதுக்கே லஞ்சம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. சோ கேட்டுக்கு அடிமைகள். யோவான் 8:34, ரோமர் 6:20 படி பாவத்துக்கு அடிமைகள். இன்னும் நிறைய வசன குறிப்புகள் இருக்குது. ஒரு சில வசனங்களை மட்டும் நான் இங்க சொல்ல விரும்புறேன். நாம் வைக்கப்பட்டிருக்கிற சமுதாயம், நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள், சபைக்கு வெளியேயோ சபைக்கு உள்ளேயோ எப்படிப்பட்டவர்களோடு வைக்கப்பட்டிருக்கிறோம்? கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், கடவுளை கோபப்படுத்துகிறவர்கள், சாபத்துக்குட்படுகிற சாபத்தின் பிள்ளைகள், கர்த்தருடைய சத்துருக்கள், தேவனுக்கு பகைஞர்கள், கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர்கள்,
முட்டாள்கள், பைத்தியக்காரர்கள், விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததி, கோணலும் மாறுபாடுமான சந்ததி, கேட்டுக்கு அடிமைகள், அநியாயத்துக்கு ஊழலுக்கு அடிமைகள், பாவத்துக்கு அடிமைகள். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துல நாம வைக்கப்பட்டிருக்கும் போது அன்றைக்கு அந்த சவுல சாமுவேல் சந்திக்க போற 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தினுடைய 12வது வசனம், மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். பின்வாங்கி போன ஒரு ராஜாவை சந்திப்பதற்கு, அவருக்கு போய் எச்சரிப்பின் சத்தத்தை சொல்லுறதுக்கு, மனம் திரும்புகிறதுக்கு ஒரு வாய்ப்பை மறுபடியும் கொடுப்பதற்கு, கண்டிப்பதற்கு ஆண்டவர் அனுப்புறார். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்குது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். இத போய் சொல்றதுக்காக சாமுவேல் போறார். நினிவேவை நான் அழிக்க போறேன், நீ போய் சொல்லு அப்படின்னு யோனாவை கர்த்தர் அனுப்புறார். ஆனா யோனா போய் சொல்லி நினிவே மக்கள் எல்லாரும் மனஸ்தாபப்பட்டு தங்களை தாழ்த்தி அவங்க மனம் திரும்பின போது, அந்த நினிவேக்கு வர இருந்த தீங்குக்காக அவர் மனஸ்தாபப்பட்டு அவங்கள மன்னிக்கிறார். யோனாவின் காலத்துல நினிவே அழிக்கப்படல, பிற்பாடு பல நூற்றாண்டுகளுக்கு பிற்பாடு நினிவேயின் மேல அந்த நீதி வழங்கப்படுது. ஆனா அன்றைக்கு அந்த யோனாவின் காலத்துல அவங்களுடைய தண்டனைய ஆண்டவர் தள்ளி போடுறாரு. அவங்களுக்கு அன்றைக்கு மன்னிக்கிறாரு, அந்த தலைமுறையை மன்னிக்கிறாரு. அதுபோல சவுல் ஒருவேளை சாமுவேல் மூலமாக வந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தன்னை தாழ்த்தி அவர் மன்னிப்பு கேட்டிருந்தால், அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, பழைய ஏற்பாட்டிலேயே ஒரு மிஷினரியாக யோனாவை அனுப்பி ஒரு நியாய தீர்ப்பின் செய்தியை, சுவிசேஷ செய்தியை சொல்ற மிஷினரி இல்ல, கடவுளுடைய கோப ஆக்கினியின் நியாய தீர்ப்பின் செய்தியை சொல்றதுக்கு அனுப்பப்பட்ட ஒரு மிஷினரியின் மூலமாகவே நினிவேக்கு ஆண்டவர் மனம் இறங்க முடியுமானால், சவுலுக்கும் கர்த்தர் அப்படி செய்திருக்கலாம். சவுல் அவர் தன்னை தாழ்த்தி இருந்தால், ஆனா அதை அவர் செய்யல. நாமும் கூட இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு சமுதாயத்துல வைக்கப்பட்டிருக்கிறோம். இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான, ஒரு கருகலான ஒரு பணி. மற்றவர்களை திருத்துவது, மற்றவர்களுக்கு வழிகாட்டுவது, மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்வது, நேர் வழிப்படுத்துறது, இதை செய்யறது ரொம்ப கவனமா இருக்கணும். இது ஏதோ ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட் படிச்சுட்டு வெள்ளைக்கோட்டு போட்ட ஒரு மருந்து கையில ஊசி வச்சுட்டு ஒரு மாத்திரைகளை கொடுக்கறதும் குணப்படுத்துறதுமான நான் ஒரு டாக்டர், மருத்துவர், நீங்கெல்லாம் பிணியாளிகள், வியாதியஸ்தர்னு சொல்றது இல்லை. நானே ஒரு வியாதிக்காரன் தான். எனக்கு மருந்து இயேசு கிறிஸ்து, அந்த மருந்தை உங்களுக்கு தரேன் அப்படின்ற ஒரு சக நோயாளியாக இன்னொரு நோயாளிக்கு தான் பெற்ற மருந்தை மற்றவங்களுக்கு கொடுக்கிறோம். அவ்வளவுதானே ஒழிய, ஒரு ஆட்டை வைத்து பல ஆடுகளை ஆண்டவர் மேய்க்கிறாரு ஒழிய, இங்க எல்லாருமே அவருடைய மந்தையின் ஆடுகள் தான். இந்த சூழ்நிலையில நம்ம எப்படி நடந்து கொள்வது? இப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில வாழ்கிற நாம் எப்படி நடந்து கொள்வது? பைபிள்ல நம்ம வாசிக்கும் போது பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் ஒரு சில வசனங்களை நான் உங்களோடு கூட வாசிக்க விரும்புறேன். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம், 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 3 முதல் வசனத்திலிருந்து. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை சவுல் தரித்தது போல தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பெலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு.
சாமுவேல் விலகல, பிற்பாடு விலகுறார். 1 சாமுவேல் 15 நம்ம கடைசி வரியில வாசிக்கிறோம். அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வார்த்தை என்ன போட்டிருக்கு? சவுல் மரணம் அடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. நமக்கு இங்க புதிய ஏற்பாட்டில் என்ன வாசிக்கிறோம்? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாய் இருக்கிறவர்களை விட்டு விலகு. They will act religious. மதவாதியை போல நடிப்பார்கள், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்திருப்பார்கள். But they will reject the power that could make them godly. அவர்களை ஒரு பக்தி உள்ளவர்களாக, அவங்கள ஒரு தேவ பயம் உள்ளவர்களாக, ஆவிக்குரியவர்களாக மாற்றுகிற வல்லமையை அவங்க ஏற்றுக்கொள்ளாங்க. அதை மறுதலித்து அதன் பலனை மறுதலித்து, எதின் பலனை? தேவ பக்தியின் பலன், கடவுளுடைய ஆவியானவருடைய வல்லமையை மறுதலிப்பாங்க, அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா அவங்க ஒரு வேஷம் தரிப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. ஸ்டே அவே ஃப்ரம் பீப்புள் லைக் தட். அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி இரு அப்படின்னு நம்ம 2 தீமோத்தேயு 4:5 வாசிக்கிறோம். அதே போல நீதிமொழிகள் 13வது அதிகாரம், நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 13, பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 13:20. ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். இப்ப நான் சவுலை போன்றவர்களோடு நான் அவங்களுக்கு நல்லது சொல்றதுக்கு போகலாமா போகக்கூடாதா? நான் அவங்களோட போகும்போது நான் எப்படி நடந்து கொள்வது? சரி, ஒரு ஆளுக்கு சொல்ல போறது ஓகே. சுத்தி இருக்கிற ஆள் எல்லாமே சவுலை போல இருந்தா, இருக்கிற ஆள் எல்லாமே 90% யூதாஸ் காரியோத்தா இருந்தா, நான் யாரு கூட நான் பழகிறேன், சஞ்சரிக்கிறேன், வாழ்றேன்? என்னுடைய தோழர்கள், என்னுடைய பழக்க வழக்கத்தில் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? நான் யாரோடு இருக்கணும்? வாக் வித் த வைஸ் அண்ட் பிகம் வைஸ். அசோசியேட் வித் ஃபூல்ஸ் அண்ட் கெட் இன் ட்ரபிள். நீ முட்டாள்களோடு அசோசியேட் ஆனீனா யூ வில் கெட் இன் ட்ரபிள். நீ பிரச்சனையில சிக்கிக்கொள்வ, நாசமடைவனே தமிழ் மொழிபெயர்ப்பில் வாசிக்கிற. மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். ஆனா ஞானிகளோட சஞ்சரித்தால், தேவனுக்கு பயப்படுகிற ஞானிகள், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஞானிகள், காலத்தை பிரயோஜனப்படுத்துகிற ஞானம் உள்ளவர்கள், இப்படிப்பட்ட தேவ ஞானத்தை பெறுகிறவர்கள், அவங்களோட பழகும்போது நாம் ஞானம் அடைகிறோம். அப்ப நம்ம யார் கூட பழகுவது, யாரை விட்டு விலகணும்? லேவியராகமம் 18வது அதிகாரம், இங்க ஒரு அருமையான ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். லேவியராகமம் 18வது அதிகாரம். ஆண்டவர் 2 மக்களை இங்க சொல்றார். எங்க இருந்து உங்களை கூட்டிட்டு வந்தேன், உங்களை எங்க கொண்டு வந்து விட்டு இருக்கிறேன். லேவியராகமம் 18:3வது வசனம். இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய, லேவியராகமம் 18:3, நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், அவர்களுடைய முறைமைகளின்படி நடவாமலும். 4வது வசனம், என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தின் செய்கையின்படியும் செய்யக்கூடாது, உங்களை அழைத்து கொண்டு போய் விட்ட கானான் தேசத்தாருடைய செய்கையின்படியும் செய்யக்கூடாது. கானான் படியும் இருக்கக்கூடாது, எகிப்தின் படியும் இருக்கக்கூடாது. ஆனா நீங்க போறது கானான், விட்டுட்டு வந்தது எகிப்து. எகிப்தியருடைய செய்கையும் விடணும், போற கானானுக்குள்ள இருக்கிற கானானியருடைய செய்கையையும் கற்றுக்கொள்ளக்கூடாது. அதான் பாயிண்ட். இதையும் விட்டுறணும், அதையும் கற்றுக்க கூடாது. அதை மட்டும் இந்த வசனத்தை இன்னும் சுருக்கி இப்படி சொல்றேன். இதையும் விட்டுறணும், கத்துக்கிட்டதையும் விட்டுறணும், கத்துக்காம இருக்கணும். புதுசா ஒன்ன கத்துக்கவும் கூடாது, பழச விடவும் செய்யணும். இது ரெண்டுத்தையும் எப்படி செய்யறது? இந்த 2 வழிகளையும் இமிட்டேட் பண்ணாம இருக்கணும்னா,
என்ன செய்யணும்? என்னுடைய நியாயங்களின்படி செய்யுங்கள். எகிப்தியரும் என் நியாயத்தின்படி செய்யல. என் நியாயத்தின்படி செய்கிறவர்களோடு நீங்க பழகல 430 வருஷம். புதுசா போற இடத்துலயும் என்னுடைய நியாயத்தின்படி செய்யாத இடத்துக்கு தான் கூட்டிட்டு போறேன். விட தெரியணும், அவங்கள அழிக்க தெரியணும். எப்படி இதை செய்வது? நம்மை சுற்றி இருக்கிற தேவபக்தி அற்ற மனிதர்கள். 2 சாமுவேல் 23வது அதிகாரம். 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 23:6. பேலியாளின் மக்கள்னு இங்க தமிழ்ல எழுதியிருக்கு. ஆங்கிலத்துல காட்லெஸ் பீப்புள் அல்லது அன்காட்லி பீப்புள், தேவனற்ற தேவ பயமற்ற மனிதர்கள். பேலியாளின் மக்கள் அனைவருமோ கையினால் பிடிக்கப்படக்கூடாததாய் எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுக்கு சமமானவர்கள். தேவ பக்தி அற்ற, நம்ம முன்னாடி வாசித்த ஒரு பட்டியல் வாசித்தோம் இல்லையா? கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர், தேவனுக்கு பகைஞர், விசுவாசம் இல்லாதவர்கள், முட்டாள்கள், பைத்தியக்காரர், பாவத்துக்கு அடிமைகள், கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், கடவுளை கோபப்படுத்துகிறவர்கள், இப்படிப்பட்ட மனிதர்கள், தேவ பக்தி அற்றவர்கள், முள்ளுக்கு சமமானவர்கள். முள்ளுக்கிட்ட நம்ம நெருங்கணும்னா நம்ம கையில என்ன இருக்கணும்? அடுத்த வசனம் 2 சாமுவேல் 23:7. அவைகளை, அந்த முள்ளுகளை ஒருவன் தொட போனால் தேவ பக்தி அற்றவர்களை திருத்துவதற்கோ அல்லது சாதாரணமாக பழகுவதற்கோ அல்லது அவங்களோட நட்புறவு வைத்துக் கொள்ளவோ, அவங்களுடைய விழாக்களுக்கு போறது, சாதாரணமாக வேலை செய்யற இடத்துல எல்லா இடத்துலயும் அன்காட்லி பீப்புள், காட்லி பீப்புள், விசுவாசம் உள்ளவர்கள், அவிசுவாசிகள், தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், தேவனுக்கு பயப்படாதவர்கள், நீதிமான்கள், துன்மார்க்கர், இப்படி எல்லாருமே கலந்துதான் நம்ம இருக்கிறோம், சபைக்குள்ளேயும் சபைக்கு வெளியேயும். இப்படிப்பட்டவர்களோடு நாம நெருங்கும் போது அவைகளை ஒருவன் தொட போனால் இருப்பு ஆயுதத்தையும் ஈட்டி தாங்கையும் கெட்டியாய் பிடித்து கொள்ள வேண்டும். ஒன் மஸ்ட் யூஸ் அயன் டூல்ஸ். என்னுடைய அப்பா நான் வளர்ந்த எங்களுடைய ஊர்ல வீட்டுக்கு பின்னாடி அந்த கருவாளி மரம்னு சொல்ற ஒரு முள்ளு காடு மரம் இருக்கும். அத அப்பப்ப விறகு அடுப்புக்கு பயன்படுத்துறதுக்கு போய் வெட்ட போகும்போது கையில அருவாளோட தான் போவாங்க. அந்த முள்ளெல்லாம் முதல்ல சீவிட்டு அந்த மரத்தை அதை உட்காந்து வெட்டுவாங்க நின்றுகிட்டு. ஸோ முள்ளு மரத்தை கிட்ட போகணும்னா கையிலெல்லாம் அதை உடைக்க முடியாது. அதுக்கு நம்ம கையில ஒரு இரும்பு இருக்கணும். ஒன் மஸ்ட் யூஸ் அயன் டூல்ஸ் டு சாப் தெம் டவுன், தென் தே வில் பி டோட்டலி கன்சியூம்டு பை ஃபயர். அதை இரும்புல தான் அதை நம்ம ஹேண்டில் பண்ணணும். அவைகள் இருக்கிற இடத்தில் தானே அக்கினியினால் முற்றும் சுட்டெரிக்கப்படும். இரும்பும் நெருப்பும், இரும்பால் தகர்த்து வெட்ட வேண்டியதை வெட்டி எரிச்சு அதை சுட்டெரிப்பாங்க. முள்ளு காடு, முள்ளு மரம், முள்ளு செடியை பொதுவா அந்த சுள்ளிகளை, அந்த குச்சிகளை அடுப்புக்கு, நெருப்புக்கு பயன்படுத்ததான் அதை பயன்படுத்துவாங்க. அதை வச்சு யாரும் வேற எதுவும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அதுபோல தேவ பயமற்றவர்கள் இடத்துல பழகும்போது அவங்களுடைய குணத்தை நாம் பரிசுத்த ஆவியாருடைய அக்கினியினால் கர்த்தர் அதை சுட்டெரிப்பதற்கு, கர்த்தருடைய வார்த்தையின் பட்டயத்தினால அதை வெட்டுவதற்கு, வசனத்தோடு நெருங்கினாதான் நாம் தீட்டுப்பட மாட்டோம். அந்த முள்ளு நம்மள குத்தாது. ஏன்னா அது முள்ளுக்கு சமமானவர்கள். சவுலோடு கூட சாமுவேல் நெருங்கும் போது கர்த்தருடைய ஆவியோடு போகணும், கர்த்தருடைய வார்த்தையோடு போகணும், கர்த்தருடைய அதிகாரத்தோடு போகணும், கர்த்தருடைய சிந்தையோடு போகணும். இல்லைன்னா அந்த முள்ளு நம்மளை குத்திடும். சங்கீதம் 1வது அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சங்கீதம் 1 தமிழ்ல எழுதுறத விட லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. Oh, the joys of those who do not follow the advice of the wicked, or stand around with sinners, or join in with mockers, but they delight in the law of the Lord, meditating on it day and night. அதாவது 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் இணைத்து இங்கிலீஷ்ல லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல எப்படி எழுதியிருக்குன்னா, துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடக்காம, பாவிகளுடைய வழியில நிக்காம, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் இருக்கிறவங்க மட்டும் இல்ல,
அதற்கு பதிலாக கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற ஒரு பழக்கம் உள்ள ஒரு மனுஷன் பாக்கியவான். ஓ த ஜாய்ஸ் ஆஃப் தோஸ் who do not follow the advice, who do not stand around with sinners, or who do not join with mockers, but they delight. அதற்கு பதிலாக முதல் அதிகாரம் முதல் வசனத்தை மட்டும் செஞ்சுட்டா நம்ம பாக்கியவான்கள் இல்லை. நான் ஒருவேளை துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கல, பாவியோட வழியில நிக்கல, பரியாஸ்கார் உட்காரும் இடத்துல உட்காரலன்னு சொன்னா அவங்க பாக்கியவான்கள் அப்படின்னு அங்க எழுதி இல்லை. துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாதவர்கள் பாக்கியவான்கள், பாவிகளுடைய வழியில் நில்லாதவர்கள் பாக்கியவான்கள், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு மத்திய 5வது அதிகாரத்தில் வர பாக்கியவான்கள் பட்டியலை போல இங்க சொல்லல. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருப்பதற்கு இதையெல்லாம் இந்த ஐக்கியங்கள், தவறான ஐக்கியங்களை, தவறான ஆலோசனைகளை, தவறான வழியையும் தவறான இடத்தையும் வெறுத்து ஒதுக்கி அதை புறக்கணித்து அதை தள்ளி விட்டு கர்த்தருடைய வேதத்தை தெரிந்து கொண்டு பிரியமாயிருந்து அதில் இரவும் பகலும் தியானமாயிருக்கும் போதுதான் அவங்க பாக்கியவான்கள். கர்த்தருடைய வார்த்தையில நாம் மூழ்கி இருந்துதான் இப்படிப்பட்டவர்கள்ட்ட நாம் பழகவோ அவர்களை நேர்வழிப்படுத்தவோ கர்த்தர் நம்மை பயன்படுத்துவதற்கு ஒரு சாமுவேலை போல, இன்றைய காலத்து சாமுவேலை போல இன்றைய காலத்து சவுல்களை சந்திக்க போகும்போது நாம் கவனமா இருக்க. அந்த இரும்பு, அந்த அயன், அந்த டூல் இல்லாம முள்ளுக்கு சமமானவர்கள்ட்ட நெருங்குவது நமக்கு ஆபத்து. சங்கீதம் 6:8 வாசிக்கிறோம், அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கன்றாரு. நம்ம ஒரு விழாவுக்கு போயிட்டு மைக்கு பிடிச்சி, இங்கு அக்கிரமக்காரர்கள் இருந்தால் தயவு செய்து என்னை விட்டு அகன்று போங்கள், என்னுடைய சாப்பாட்டு மேசைக்கு வராதிங்க, என் கூட போட்டோ எடுக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. கோ அவே ஆல் யூ who do evil, ஈவில் பண்ணுகிற அக்கிரம செய்கை பண்ற எல்லாரும் என்னை விட்டு போங்க அப்படின்னு சொல்ல முடியாது. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிற நாம் பாவிகளின் சிநேகிதனாக சகேவியை ஏற்றுக்கொண்டவர். அந்த இயேசு கிறிஸ்து ஆராதிக்கிற நாம் எப்படி நடந்து கொள்வது? நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் என்னை விட்டு அகன்று போங்க, எனக்கு பேட் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் தாவீது சொல்றத. சங்கீதம் 15:4 தாவீது சொல்றாரு, ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். கர்த்தருடைய கூடாரத்துல தங்கணும், கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்துல நான் வாசம் பண்ணணும்னா ஆகாதவன் என் பார்வைக்கு தீழ்ப்பானவன். யார் கர்த்தருடைய அப்ரூவலை வாங்கலையோ, பிபிஇ டிரான்ஸ்லேஷன், பேசிக் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அழகா எழுதியிருக்கு, turn away from those who have not the Lord's approval. கடவுள் யார் அங்கீகரிக்கலையோ, ஆகாதவன் என்று கடவுள் யார சொல்றாரோ அப்படிப்பட்டவங்கள உன்னுடைய பார்வைக்கு அவங்க தீழ்ப்பானவர்களா இருக்கணும் அப்படின்னு நான் தாவீது வாழ்ந்திருக்கிறார். அதற்கு பதிலாக என்ன செய்யறேன், I give honor to those who have the fear of the Lord. கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். யாரு? கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்துல வாசம் பண்ண விரும்புகிறவன், கர்த்தருடைய கூடாரத்துல தங்க விரும்புகிறவன். கர்த்தருக்கு பயந்தவர்கள் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள கனம் பண்ணணும். புதிய ஏற்பாட்டுல வாழ்ற நாம ஒருவேளை ஆகாதவன் என் பார்வைக்கு தீழ்ப்பானவன் அதுல மாற்றம் இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு பல பேர் இருக்கிறாங்க. ஆனா பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்த தாவீது சொல்றாரு, நீங்க கர்த்தருக்கு பயப்படுறீங்களா, உங்களை நான் கனம் பண்ணுவேன்றாரு. நாம அப்படி இருக்கிறோமா? நம்ம சபையில இல்ல, நம்ம ஸ்தாபனத்தில் இல்ல, நம்ம ஊழியத்தில் இல்ல. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன், அது நம்மளோட சின்னவங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், ஆணோ பெண்ணோ, திருமணம் ஆனவங்களோ இல்லையோ, கர்த்தருக்கு பயந்தால் அப்படிப்பட்டவர்களை கனம் பண்ணுகிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். சங்கீதம் 26:4-5 இன்னொரு வார்த்தை தாவீது சொல்றாரு. அவருடைய பழக்க வழக்கங்களை பாடலா எழுதியிருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையை இங்க நம்ம தாவீதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர் யாரோட ஐக்கியம் வச்சாரு வைக்கலன்றதை பார்க்க முடியுது. சங்கீதம் 26:4-5, வீணரோட நான் உட்காரவில்லை. அதாவது ஐ டு நாட் ஸ்பெண்ட் டைம் வித் லயர்ஸ். பொய் சொல்லி வீணா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறவங்க அவங்களோட உட்கார மாட்டேன். அதே நேரத்தில் ஹிப்போக்ரிட்ஸ், மாய்மாலம் பண்ணுகிற, வஞ்சகம் பண்ணுகிற, ஏமாற்றுகிற வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை. அதே நேரத்தில் பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன். யார் பொல்லாத கூட்டமா இருக்கிறாங்களோ அவங்கள அந்த கூட்டத்தை நான் பகைக்கிறேன்.
துன்மார்க்கரோட உட்கார மாட்டேன். துன்மார்க்கரோட ஆலோசனையில் நடக்கிறது மட்டும் இல்லை, நான் துன்மார்க்கரோட உட்கார மாட்டேன், வீணரோட உட்கார மாட்டேன். ஐ ரெஃப்யூஸ் டு ஜாயின் வித் தம். ஐ ஹேட் தேர் கேதரிங்ஸ். அவங்களுடைய கேதரிங்ஸ், அவங்களுடைய கூட்டத்திலெல்லாம் நான் சேர மாட்டேன். இன்னும் நீதிமொழிகள்ல அவர் மகன் என்ன சொல்றாரு பாருங்க. தாவீதுடைய மகன் சாலமோன் என்ன சொல்றாரு, நீதிமொழிகள் 20:19, தூற்றிக் கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான், ஆதலால் நான் தன் உதடுகளினால் அளப்புகிறவனோட களவாதே. அளப்புகிறவனோட களவாதே. அதாவது தமிழ்ல பேசுதல் சொல்லுவோம், சில பேர் கதைத்தல்னு சொல்லுவாங்க, சில பேர் அளவளவாடுதல்னு சொல்லுவாங்க. அளவே இல்லாம வளவள 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 வளன்னு தொணன்னு அளப்புறது, எதையாவது சொல்லிட்டு இருக்கிறது, எங்க ஆரம்பிச்சு எங்க போனோம். சில நேரத்துல சில பிரசங்கங்களே அளப்புகிறது மாதிரி இருக்கு. அளப்புகிறவனுடைய களவாதைன்னா இன்னைக்கு அது மைக்கில் அளப்புகிறவனுடைய களவாதையா, இல்ல மைக் இல்லாம டீ கடையில உட்காந்து பேசுற மாதிரி தொணன்னு பேசுறவங்களோட களவாதையா எனக்கு தெரியல. நீங்களே சிந்திச்சு பாருங்க. நீதிமொழிகள் 22:24, கோபக்காரனுக்கு தோழனாகாது, உக்கிரமுள்ள மனுஷனுடைய நடவாது. கோபக்காரனுக்கு தோழனாகாது. அதுக்கு அடுத்த வசனம், அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிப்பாய். இப்ப நான் சவுல் கிட்ட சாமுவேல் மாதிரி நான் போலாமா வேணாமா? கோபக்காரன்ட்ட தோழனாக கூடாது, அளப்புகிறவனோட கலக்கக்கூடாது, வஞ்சிக்கிறவங்களும் மாய்மாலம் பண்றவங்களும் துன்மார்க்கிறோம் அவங்க கூட நான் நெருங்க மாட்டேன், அவங்கள வெறுக்கிறேன். ஆகாதவனின் பார்வைக்கு கீழ்பார்க்கணும். நான் துன்மார்க்குடைய ஆலோசனையிலயோ பாவியுடைய வழியிலையோ பரியாசக்கார இருக்கிற இடத்துலயும் உட்கார மாட்டேன். அவங்களாம் முள்ளுக்கு சமமானவர்கள். நான் மூடருக்கு தோழனா இருந்தேன்னா நான் நாசமா போயிடுவேன். ஞானிகளோடு சஞ்சரிச்சாதான் நான் ஞானம் அடைய முடியும். அப்படின்னா அந்த ஞானி எறும்பு தான். அப்ப எறும்பு பொத்துக்கு தான் போகணும், அந்த எறும்பு கிட்ட தான் போய் நிக்க முடியும். சரி, சாப்பிடும் போது யாரோட சாப்பிடக்கூடாது? நீதிமொழிகள் 23:6, வன்கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே. வன்கண்ணன்னா எனக்கு புரியல யாருன்னு, அதனால கொஞ்சம் உட்கார்ந்து நிறைய மொழியிலையும் எனக்கு தெரிஞ்ச மொழி பிரெஞ்சு, இங்கிலீஷோடைய பல டிரான்ஸ்லேஷன்ஸ்ல நான் தேட பார்க்கும்போது எனக்கு புதுசா இருந்தது. நான் கத்துக்கிட்டேன். இந்த செய்தி ஆயத்தப்படுத்தும் போது எனக்கும் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டேன். டு நாட் ஈட் த பிரெட் ஆஃப் அ செல்ஃபிஷ் மேன். NASBல எழுதியிருக்கு, நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள்ல. டு நாட் ஈட் த பிரெட் ஆஃப் அ செல்ஃபிஷ் மேன். சுயநலமான மனுஷனோட உட்கார்ந்து சாப்பிடாத. அதாவது என்ன அர்த்தம்? ESVல எப்படி இருக்குது, அவன் இருதயத்தின் நினைவு, 7வது வசனம், அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க பிரதர், சாப்பிடுங்க சாப்பிடுங்க சிஸ்டர்னு சொல்லுவாங்க என்று அவன் சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோட இருக்காது. அவங்க அந்த மாதிரி வன்கண்ணன் சுயநலவாதி என்ன யோசிப்பாங்களாம்? ESV பைபிள் எழுதியிருக்கு, ஒன் ஹூ இஸ் இன்வர்ட்லி கால்குலேட்டிங். ஐயோ சாப்பிடுங்க சாப்பிடுன்னு சொல்றோம், இவர் அதிகமா இட்லி எடுத்துட்டாருன்னா பில்லு எகிரிடுமே அப்படின்னு யோசிக்கிறது. இவர் அதிகமா சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா எனக்கு சாம்பார் இருக்காதுன்னு யோசிக்கிறது. எல்லாத்தையுமே கால்குலேட் பண்றது. ஓகே, நாம இந்த வாட்டி செலவு பண்ணிட்டோம், அடுத்த வாட்டி அவர் பாக்கெட்ல நாம இப்ப கை வைக்கிறது. எப்படியாவது நம்ம 100 ரூபாய் செலவு பண்ணிட்டோம், என்னைக்காவது ஒரு நாள் அந்த மனுஷன்கிட்ட 200 ரூபாய் நான் செலவு பண்ணியே ஆகணும் அப்படின்னு கால்குலேட் பண்றவனோட உட்கார்ந்து சாப்பிடாத. NET டிரான்ஸ்லேஷன் எழுதியிருக்கு, கால்குலேட்டிங் த காஸ்ட் இன் இஸ் மைண்ட். செல்லும் செலவை கணக்கிட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க பிரதர்னு சொல்றவனுக்கு கூட சாப்பிடாத. லிவிங் டிரான்ஸ்லேஷன் எழுதியிருக்கு, ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் ஹவு மச் இட் காஸ்ட்ஸ். ஈட் அண்ட் ட்ரிங்க் தே சே பட் தே டோன்ட் மீன் இட். அவங்க சொல்றாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு, ஆனா அதை அவங்க மீன் பண்ணல, அதை அவங்க உண்மையா சொல்லல. இது எவ்வளவு செலவாகும் என்று கால்குலேட் பண்ணியே சொல்லுகிறவர்கள் வன்கண்ணர்கள். வன்கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாத, வடை கொடுத்தாலும் சாப்பிடாத. சரி, புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். ரோமர் 16வது அதிகாரம், ரோமர் 16வது அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்கிறோம். சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். 2 தீமோத்தி 3:5 வாசித்தோம், தேவபக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறவர்கள் அதன் பலனை மறுதளிக்கிறவர்களை விட்டு விலகு. அதே போல பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்கள்.
எப்ப பார்த்தாலும் டிவிஷன்ஸ் உருவாக்குறவங்க, ஆர் தே புட் ஆப்ஸ்டாக்கிள்ஸ் இன் யுவர் வே. உன்னுடைய வழியினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இடரல்களை கொண்டு வருகிற, முட்டுக்கட்டையா இருந்து தடைகளை கொண்டு வருகிறவர்கள், பிரிவினைகளை கொண்டு வருகிறவர்களை விட்டு விலகு. கீப் அவே ஃப்ரம் தம், அவாய்ட் தம், ஸ்டே அவே ஃப்ரம் தம். அவங்கள விட்டு விலகிடு. அப்படிப்பட்ட ஐக்கியங்கள் கூடாது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:33. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். பேட் கம்பெனி கரப்ட்ஸ் குட் கேரக்டர். அல்லது ஈவில் கம்யூனிகேஷன், தேவையற்ற தவறான தொடர்புகள் அல்லது உரையாடல்கள் டேமேஜ் குட் பிஹேவியர்ஸ், நல்ல சுபாவங்களை கெடுத்துவிடும், நல்ல ஒழுக்கங்களை கெடுத்துவிடும். இதனுடைய தொடர்ச்சியை நான் அடுத்த கூட்டத்தில் பகிர்ந்து கொள்றேன். இன்னும் நிறைய புதிய ஏற்பாட்டில் இருக்கிற இந்த வசனங்களை பேச ஆரம்பிச்சா டைம் பத்தாது. ஆனா இதெல்லாம் சொல்றதுடைய நோக்கம் என்ன? திரும்பவும் இந்த 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துக்கு நம்மளுடைய கவனத்தை திருப்பலாம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம். சவுல் கர்த்தரால் புறக்கணிக்கப்படுறாரு. ஆனாலும் சாமுவேல் போய் அவரை எச்சரிப்பு உண்டாக்க, தேவனுடைய வார்த்தையை சொல்லி உணர்த்த, எச்சரிப்பு கொடுக்கறது மட்டும் இல்லாம, உன்னை தனியா ஆண்டவர் ஒன்னும் இஸ்ரவேல் மக்களை நடத்த சொல்லி விடல. கர்த்தர் இருக்கிறார். என்னதான் சவுல் இருந்தாலும், சாமுவேல் இருந்தாலும், கர்த்தர் தெரிந்து கொண்ட ஆபிரகாமின் பிள்ளைகளை, விசுவாசத்தின் பிள்ளைகளை, ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளை அப்படியே விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. தலைவர்கள் ஒருவேளை பின்வாங்கலாம், இடற பண்ணலாம், இடறி போகலாம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் விட்டு விலகுவதில்லை. அவர் ஒவ்வொரு காலத்திலும் தம்முடைய ஊழியர்களை அனுப்பி அவருடைய சத்தத்தை, அவருடைய விருப்பத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆனா நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஆவிக்குரிய உலகம், இந்த மனுஷிக உலகம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயம், ஏசாயா சொல்றார், நான் அசுத்த உதடுள்ள மனுஷர் மத்தியில் வாழ்கிறேன், நானும் அசுத்த உதடுள்ளவன்றார். ஐயோ நான் அதமானேன்றார். நாம் இப்படிப்பட்ட மனிதர்களோடு வாழும்போது யாரோட தான் பழகிறது? அப்போ இது இப்படி இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் ஒரு முள்ளுகளை போலவங்கன்னா, இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகணும்னா, தேவபக்தியின் வேஷத்தை தரிக்கிறவங்களை விட்டு விலகணும்னா எங்க போறது? இதை குறித்த அடுத்த கூட்டத்தில் நம்ம சிந்திக்கலாம். ஆனா இன்றைக்கு நாம் கேட்ட, சிந்தித்த இந்த பகுதிகளை பார்க்கும்போது, ஒரு இரும்பு ஆயுதம் இல்லாம முள்ளுகிட்ட போகக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை பட்டயம் இல்லாம நாம் அடுத்தவங்களை திருத்துகிறதற்கு போகும்போது அது வெறும் மனுஷ மார்க்கம், மனுஷருடைய கற்பனை தான். அது தேவனால் உண்டாகிற வழியா இருக்காது. நாம் சாமுவேலை போல இன்றைய சாமுவேலாக, இன்றைய சவுல்களுக்கு கர்த்தருடைய வழியை, அது ஒரு நம்முடைய பிள்ளைகளே ஒரு சவுலை போல இருக்கலாம், அல்லது நம்முடைய உறவினர்களே ஒரு சவுலை போல இருக்கலாம். அவங்களுக்கு கர்த்தருடைய வழியை மறந்து போனவர்களுக்கு அதை நினைப்பூட்டுவதற்கு ஏதோ போய் சொல்றது மட்டும் இல்ல, கோப ஆக்கினியை கொண்டு போன யோனா மூலமாகவே மனம் திரும்பினாங்கன்னா, கிருபையின் செய்தியை கொண்டு போகிற நம் மூலம் அவங்க மனம் திரும்ப மாட்டாங்களா? அது நிச்சயம் கர்த்தர் செய்வார். அதை செய்கிறதற்கு நாம் கர்த்தருடைய கையில் உள்ள ஆயுதமாக, கர்த்தர் பயன்படுத்தும் பாத்திரமாக இருக்க நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடி தலையில தாழ்த்தி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, நீர் எங்களை வைத்திருக்கிற பகுதி, தேசம், சமுதாயம், எங்களை வைத்திருக்கிற குடும்பம், சபை, இது எல்லாவற்றிலும் தேவ பக்தி உள்ளவர்களும் இருக்கிறாங்க, அவபக்தி உள்ளவர்களும் இருக்கிறாங்க. ஆபிரகாம் எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும், தேவ பயம் இங்கு இருக்கிறதா என்று அவர் யோசித்து சிந்தித்து போனது போல, தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் எங்க இருக்கிறாங்க, தேவனுக்கு பயப்படாதவர்கள் யார் யார்? நான் ஒரு மருத்துவரோடு பழகிறனா, வியாதிக்காரனோடு பழகிறனா என்பதை புரிந்து ஞானிகளோடு சஞ்சரிக்க, ஞானம் அடைய உதவி செய்யும். மூடருக்கும் பைத்தியக்காரர்களுக்கும் தேவனுக்கு பகைஞராக, பாவத்துக்கு அடிமையாக, கீழ்ப்படியாத பிள்ளைகளாக, கோபாக்கினின் பிள்ளைகளாக இருக்கிறவர்களை மனம் திரும்புதலுக்கு வழிநடத்த, அவங்க பிசாசின் கட்டிலிருந்து தேவனுடைய
பிள்ளைகளாக மனம் திரும்புவதற்கு, அவர்கள் கண்களை திறப்பதற்கு எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. உங்களுடைய திருச்சபையாரை பயன்படுத்தும். இது ரொம்ப ஒரு கருகலான ஒரு பணி. இதை செய்வதற்கு எங்களால் முடியாது. எங்களை அழைத்து எங்களை மனம் திருப்பின ஆண்டவர் அவர்களையும் மனம் திருப்ப முடியும். எரிந்து பிரகாசிக்க உதவி செய்யும். எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மீது இரக்கமாயிருந்து அருமை சகோதரர் பாடின பாடலின்படி உம்முடைய விளக்கு, உம்முடைய எண்ணெய், உம்முடைய அபிஷேகம் இன்னும் எங்களுக்குள் எரிந்து கொழுந்துவிட்டு எரிந்து நாங்கள் உமக்கு பயன்பட உதவி செய்யும். இந்த கூட்டத்தை ஆசீர்வதியும். மீண்டும் சந்திக்கும் வரை எங்களோடு கூட இந்த வார்த்தைகளை சிந்திக்க கிருபை செய்யும். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.